ஈழா போரில் 5000 மாவீரர்களை இழந்த இந்த வெள்ளலூர் நாட்டின் அவ்வீரர்களின் ஆன்மாவையும் உதிரத்தையும் இன்றளவும் சுமந்து கொண்டிருக்கும் இந்த வெள்ளைமலை தாயையும் வணங்கி படைகள் பட கண்டு தடைகள் பல கடந்து இந்த நாட்டிற்காகவும் இந்த நாட்டின் விடுதலைக்காகவும் இந்த மண்ணின் மானத்தை காக்கவும் பல உயிர்களை இழந்து பல உடைமைகளையும் இழந்து இந்த நாட்டிற்காக உழைத்த இந்த வெள்ளலூர் நாட்டின் மக்களை வணங்கி மேலும் ஆங்காங்கே அமர்ந்து கொண்டு எங்கே நமது கட்சியை பற்றி பேசாமல் போய்விடுவார்களோ என்று நாம் தமிழர் தம்பிகள் பேசாமல் போய்விடுவார்களோ என்று மிகுந்த ஆவலோடு காத்து கொண்டிருக்கும் 200 ரூபாயின் விசுவாசிகள் எனது அருமை உறவுகளுக்கும் ஆரிய வழிபாடு கலாச்சாரம் என்றால் என்ன, தமிழர் மரபு கலாச்சாரம் வழிபாடு என்ன என்று வேறுபாடு தெரியாமல் இரண்டும் ஒன்றுதான் என்று குழம்பிக் கொண்டிருக்கும் எனதருமை சங்கிகள் உறவுகளுக்கும் எனது இரத்த சொந்தங்கள் இந்த மலம்பட்டி உறவுகளுக்கும் இந்த வேங்கை பிள்ளை இந்த மண்ணின் மைந்தனாக உங்கள் வேங்கை புலி விஜயின் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய தாய் தமிழ் உறவுகளையும் வரவேற்று எனது உரையை சமர்ப்பிக்கிறேன். இந்த நாட்டிலே இந்த மண்ணிலே ஒரு மிகப்பெரிய ஒரு வியாதி வந்துவிட்டது. ஆரியம் என்றால் என்ன, திராவிடம் என்றால் என்ன, இரண்டுக்கும் வேறுபாடு என்ன? ஆரியம் இங்கே நம்மளை எப்படி ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது, நம்மை எப்படி ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது, இந்த தமிழ் இனத்தை எப்படி அழித்து கொண்டிருக்கிறது, நம்மை அடிமையாக்கி கொண்டிருக்கிறது என்று கூட தெரியாமல் திராவிடம் என்ற பெயரில் இங்கே நம்மை எப்படி அடிமையாக்கி கொண்டிருக்கிறார்கள், என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், இந்த மண்ணையும் மக்களையும் யாருக்கானதாக மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்ற உண்மை கூட தெரியாமல் இங்கே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒண்ணுதான், ஒரு போட்டி, நீயா நானா. ஒரு காலத்துல ரஜினிகாந்தா கமல்ஹாசனா, அப்புறம் அஜித்தா விஜயா, அரசியல் வந்துட்டா திமுகவா அதிமுகவா. இப்ப அது ஒரு அடுத்த ஒரு தலைமுறைக்கு வந்துட்டு என்ன கொண்டு வராங்கன்னா, நாங்க என்னது தேசியமா திராவிடமா, ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, தேசியம்னா என்னங்க, நாங்க ஆன்மீகத்தை பயங்கரமா நாங்க வளர்த்துக்கிட்டு இருக்கோம். என்ன ஆன்மீகத்தை வளர்க்குறீங்க, எந்த ஆன்மீகத்தை வளர்க்குறீங்க? இந்த மண்ணில் இந்த பாரதிய ஜனதா என்ற கட்சி ஆன்மீகத்தை வளர்ப்பதாக சொல்கிறது. யாரோடு சேர்ந்து, எதை எதிர்த்து? நாங்கள் திராவிடத்தை இந்த மண்ணிலிருந்து புடுங்கி வெளியில எரிஞ்சு நாங்க ஆன்மீகத்தை வளர்க்கிறோமா? அப்படிங்களா? சரி, யாரோட திராவிடத்தை நீங்க புடுங்கி எறிய என்ன பண்ண போறீங்க? நாங்க அதிமுகவோட கூட்டணி வைக்க போறோம். அதிமுக என்னங்க, அது திராவிட கட்சி. நான் உதாரணத்துக்கு சொல்றேன். இப்ப மதுரையில திருப்பரங்குன்றம் மலையில ஒரு பிரச்சனை நடந்துச்சு. அங்கே இஸ்லாமிய சகோதரர்கள் அங்கே ஒரு வழிபாடுகள் நடத்தினார்கள். அங்கே அவர்கள் உயிர் பலி கொடுத்தார்கள், ஒரு கிடா வெட்டினாங்க அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி. உடனே பொங்கில் நம்ம நேத்துதான் அவங்க கிடா வெட்டினது மாதிரியும் அதுக்கு முன்னாடி அதை செய்யாத மாதிரி ஒரு பிம்பம், ஒரு பொய் பிம்பம். அது என்று உருவானது? அது பாண்டியர் காலத்திலிருந்து உருவானது. முகலாயர்கள் பாண்டியர்களை மதுரையை மீட்கிறார்கள், மதுரையை கைப்பற்றுகிறார்கள். மதுரையை கைப்பற்ற பிறகு பாண்டியர்கள் மீண்டும் அதே மதுரையை முகலாயர்களிலிருந்து கைப்பற்றிய பொழுது அந்த முகலாய மன்னர் அதற்கு முன்பாக திருவாரூர் அந்த மலையில போயிருக்கார். திருவாரூர் அவங்க அந்த மதத்துக்கான இதை செய்யறதுக்காக போயிட்டார். ஆனாலும் இந்த பாண்டிய மன்னன் அதற்கு பழி வாங்க வேண்டும் என்பதற்காக மீண்டும் போய் அந்த மன்னரை கொள்கிறான். ஆனால் அவன் தமிழன், அதனால் அவன் என்ன நினைக்கிறான்,
நான் அந்த மன்னனை கொள்ளலாம், ஆனால் அந்த மசூதியை அவர்கள் மதத்தை இடித்துவிடக் கூடாது என்ற நல்லெண்ணத்தில் விட்டு வச்சுட்டு வர்றேன். அன்றிலிருந்து இன்று வரை அங்கே அதற்கான வழிபாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. இப்பத்தே நேத்தம் கிடாவட்டு அங்கே போய் பழி கொடுத்தது மாதிரி ஒரு போராட்டம். சரி, போராட்டம் நடத்துறீங்க, நீங்க வந்து எங்க திடீர்னு எங்க முப்பாட்ட முருகனை தூக்கி கையில வச்சுக்கிட்டு நாங்க தான் பாதுகாவலர் அப்படின்னு நீங்க செய்யறீங்க. சரி, அங்கே அதிமுக அமைச்சர்கள்லாம் போய் உட்கார்ந்துருக்காங்க. அப்ப ஒரு காணொளி வெளியிடப்படுகிறது. நல்லா தெரிஞ்சுன்னு ஒரு காணொளி வெளியிடப்படுது. அந்த காணொளியில ஒரு படம் வருது. என்ன படம்? ஈவே ராமசாமியும் அண்ணாதுரை அவர்களும் இந்த ஆன்மீகத்தை எதிர்த்து நாத்திகத்தை பரப்புகிறார்கள், தமிழ்நாட்டில் பரப்பினார்கள், கட்சியை ஆரம்பித்து பரப்பினார்கள் சொல்லுது. சொன்ன உடனேயே ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதற்கு கண்டனம் தெரிவிக்கிறார். ஐயா ஈவே ராமசாமி அவர்களையும் அண்ணாதுரை அவர்களையும் விமர்சிப்பது தவறு என்று கண்டனம் தெரிவிக்கிறார். நான் சத்தியமா சொல்றேன், பாரதிய ஜனதா ஒரு ஆண்மகன் கூட அதை திருப்பி கேட்கல. ஏன் அப்படி கேட்டேன்? ஒருத்தர் கூட கேட்கல. ஏன்னா கூட்டணி வச்சிருவோம்ல, எப்படி கேட்கிறது? அப்ப நீ அதிமுக என்பது முழுக்க திராவிட கட்சி என்பது தெளிவா நேத்து கூட செய்தியில போட்டிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, சுத்தமான திராவிட கட்சி அதிமுக கட்சின்னு. சுத்தமான அதிமுக திராவிட கட்சி அதிமுகனா நீங்க பாரதிய ஜனதா யாரோட கூட்டணிக்கு? திராவிட கட்சியோட கூட்டணி. அப்புறம் நீங்க எங்கிட்ட இருந்து புடிங்கறிய போறீங்க? ஏதோ புடுங்க போறீங்க. அப்ப இந்த மக்களை முழுக்க எங்க தெய்வ திருமணார் முத்துராமலிங்க தேவர் சொன்னதுதான். இங்கே ஆரியமும் திராவிடமும் வெவ்வேறு அல்ல, இரண்டும் ஒன்றுதான். ஒரு நாள் கைகுலுக்கி கொள்வார்கள் என்றார். உண்மையாவே இந்த கைகுலுக்கிட்டு தான் இருக்காங்க. இவங்களுக்கு எந்த பாரபட்சம் இல்ல. இதே பாரதிய ஜனதா இன்னைக்கு அதிமுக கூட்டணி வைக்குது, நாளைக்கு திமுக கூட்டணி வைக்காதுன்னு யார் உறுதி சொல்லுவா? தேவைப்பட்ட வைப்போம், நாங்க யார் காலில் வேணாலும் விழுவோம். ஆனா இங்க வந்து பேசும் போல மக்களை ஏமாற்றம் போல என்ன சொல்றது? நாங்கள் ஆன்மீகத்தை வளர்க்கிறோம். யாரோட ஆன்மீகத்தை, யாரோட சாமியை சொல்ல, நாங்க தான் காவல் காக்குறோம், நாங்க தான் தெய்வங்களை எல்லாம் காவல் காக்குறோம், நாங்க தான் இந்து கடவுள் எல்லாம் பாதுகாக்கிறோம். அப்ப பாதுகாக்கிறீங்கன்னா இந்து கடவுள் கோயில்ல இருக்கிற இந்த சிலையெல்லாம் எடுத்துவிட்டு ஐயா மோடி சிலையவும் ஐயா அமித்ஷா சிலையும் வச்சுக்கிட்டு பூஜை பண்ணுங்க. எதுக்கு தேவையில்லாம இந்த அவங்களே பாதுகாக்கக்கூடியவர்கள் அவங்க தானே. அப்ப அவங்கள வச்சு சாமி கும்பிட வேண்டியதானே செய்வீங்களா? அப்ப மக்களை முட்டாளாக்கி கொண்டிருக்கிறது இந்த ஆரியம், இந்த பிஜேபி என்ற ஒரு கட்சி. யாருக்கு யார் காவல்? நம்மளாம் கோயிலுக்கு போனோம்னா கடவுளே காப்பாத்து, என்னைய காப்பாத்துன்னு சொல்லுவான். கடவுளை காப்பாத்துறாருன்னா இது என்ன ஒரு கொடுமை இல்லையா? சிந்திக்க வேணாமா மக்கள்? இந்த மக்கள் கேலி கூத்தாகிவிட்டது. இன்றைய மக்களோட நிலைமை என்ன? மதுக்கும் போதைக்கும் அடிமையாகி முழுக்க கேலி குத்தாக பார்த்துருச்சு. எப்படி சினிமாவை பார்க்கிறாரோ அப்படி அரசியலை பார்க்கிறது. அவர் ஜெயிப்பாரா இல்ல இவர் ஜெயிப்பாரா? நீ எப்ப ஜெயிக்க போற? அப்படி என்னதாங்க இந்த ஆரியத்துக்கும் திராவிடக்கும் என்ன சொல்லுவாங்க? நாங்கள் இங்கே இந்த ராம ராஜ்யத்தை உருவாக்க போறோம். இவங்க என்ன சொல்லுவாங்க? நாங்க இங்க வந்து திராவிட நாட்டை உருவாக்க போறோம். இவங்க இங்க இருந்து என்ன சொல்றது? நாங்க வந்து இது வந்து ஆன்மீக பூமி, இது தேசிய பூமின்றது. இவங்க இங்க என்ன சொல்றது? இவங்க என்ன சொல்லுவாங்க? திராவிடத்துல இது வந்து பெரியார் மண் அப்படின்றது. அப்ப இடையில இந்த பூர்வீக குடியா நாங்க இங்க பிறந்து வளர்ந்து இந்த மண்ணோட மண்ணா இந்த மண்ணிலேயே உருண்டு இந்த மண்ணிலேயே வளர்ந்து இந்த மண்ணுக்காக உழைச்சு இந்த மண்ணுக்காக பல உயிர்களை இழந்து நாட்டுக்காகவும் நாட்டு விடுதலைக்காகவும் போராடின நாங்களா யாரா? வடிவேல் கேட்டப்ப நாங்க யாரு? அப்ப நாங்க யாரு? இவன் என்ன விளக்கம் கொடுப்பேன்? இந்த பாரதிய ஜனதா ஆன்மீக சங்கிகள்லாம் ஒரு விளக்கம் கொடுப்பாங்க. ஏப்பா நாங்க யாரு? அவங்க என்ன சொல்றாங்க? நீங்க எல்லாம் வந்து ராவணனின் வாரிசுகள். எப்படி? ராவணனின் வாரிசுகள். நீங்க பேசுற மொழி எல்லாமே நீச பாசை, அருவருக்கத்தக்க பாசைன்றான். யாரு? இந்த சங்கிகள். நீங்க இந்த ஆந்திராவை கர்நாடகாவை தாண்டி அங்கிட்டு போயிட்டீங்கன்னா நீங்க எல்லாம் ராவணனின் வாரிசுன்றான். அதே இவன் என்ன சொல்றான்? இந்த திராவிட பெருவாளர்கள் இவங்க என்ன சொல்றாங்க? நாங்க யாருங்க? தமிழர்கள் எல்லாருமே காட்டு மிராண்டிகள், எங்க மொழி காட்டு மிராண்டி மொழி. அது சொல்றேன், தமிழர்கள் எல்லாம் காட்டு மிராண்டி. யார் சொன்னது? ஐயா ஈவே ராமசாமி. திருக்குறள் ஒரு மலம்னு சொன்னார். யாரு? ஐயா ஈவே ராமசாமி. சிலப்பதிகாரம் ஒரு வேசி காவியம் சொல்றான். யாரு? இதே ஈவே ராமசாமி ஐயா. கண்ணகிக்கு என்ன மார்பில் பாஸ்பரஸ் இருந்ததா? பாஸ்பரஸ் குண்டு இருந்ததா? மதுரையை அழித்தான். யாரு? இதே ஐயா ஈவே ராமசாமி.
இது திராவிட மண்ணா? எவ்வளவு ஒரு கொடுமை. சரி, மண்ணு உங்களுக்கு வந்து ஒண்ணு உங்களுக்கான ராமராஜ்ய மண்ணா ஆயிருது, இல்லைன்னா நாங்க யாரு காட்டு முன்னாடி, இவங்களை பொறுத்தவரை நாங்க எல்லாம் வந்து ராவணனோட வாரிசுகள். ராவணனோட வாரிசுகள் வாழ்ற இந்த மண்ணை அப்ப ராவணோட மண்ணா தானே இருக்கணும். மண்ணு மட்டும் எப்படி மயிருக்கான உங்களுக்கு போய் சேருது? மண்ணு என்ன மயிருக்கு உங்களுக்கு போய் சேருது? மண்ணு மட்டும் எங்களுக்கு வேணும், ஏன்னா அள்ளி விற்கணும், இந்த நாட்டை அழிக்கணும். நல்லா கவனிச்சுக்க, இந்த பாரதிய ஜனதாவுக்கு ஓட்டு போடுறவனா இருந்தாலும் சரி, ஓட்டு போட துடிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, நல்லா தெளிவா ஒண்ணு புரிஞ்சுக்க. அவனை பொறுத்த வரைக்கும் இந்த மண்ணில் தமிழ்நாட்டில் பிறந்த ஒவ்வொருத்தனும் ராவணனோட வாரிசாத்தான் அவன் பாக்குறான். ராவணனோட வாரிசு அசுரர்கள். நாங்க நீச பாச பேசுறவன். ஏன் இங்க வந்து அழிச்சா ஒன்னும் பிரச்சனை இல்ல. நியூட்டன் ஆய்வா இங்கதான் நடத்துவான், அணு உலை இங்கதான் நடத்துவான், நீத்தன் இங்கதான் நடத்துவான், எல்லாம் இங்கதான் பண்ணுவான். மருத்துவ கழிவை கொட்டணுமா அதை இங்கதான் கொட்டுவான், தமிழ்நாட்டில தான் கொட்டுவான். இதை வந்து காப்பர் எடுக்கும் சொல்லி சுரங்கம் தோன்றாங்க இங்கதான். ஏன் இங்கதான் தோண்டியா? அதான் இன்னைக்கு துறைமுகம் கட்டணும்னா மலையை எங்க உடைப்பான்? கேரளால வைக்கிறதுக்கு மலையை எங்க உடைப்பான்? தமிழ்நாட்டில் உடைப்பான். ஏன்? ஒரே காரணம் தான். அதை தமிழிசை சவுந்தரராஜன் அம்மையார் ஏற்கனவே சொன்னாங்க. ஒரு நாடு நல்லா இருக்கணுன்றதுக்காக ஒரு மாநிலத்தை கொடுத்தா தப்பில்ல. அதுக்கு ஏன்டா நான் எங்க மாநிலம் தான் கிடைச்சிச்சா? அதுக்கு இந்த தமிழ்நாடு தான் கிடைச்சிச்சா? நேத்து செய்தியில பாருங்க, இந்த எனது அருமை சொந்தங்கள் இந்த பகுதி முழுக்க விவசாயத்தை நம்பி இருக்கோம். நல்லா தெரியும், விவசாயிகளை நம்பி நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம், விவசாயத்தை நம்பி வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஒரு மூட்டைக்கு 40 ரூபா கொடுக்குறாங்க. ஒரு மூட்டைக்கு 40 ரூபா. ஒரு விவசாயி ஒரு மூட்டை நெல் அடிக்கிறதுக்கு அவன் கழனியில எவ்வளவு கஷ்டப்பட வேண்டிய இருக்கு. அதை நட்டு, அதை அறுத்து, அது களை ஒடுங்கி, அதை அறுத்து கொண்டு போய் அடிச்சு கொண்டு போய் அவன் கொண்டு போய் போடுறான். அந்த நெல்லை வைக்கிறது குடோன்ல இடம் இல்ல, ஒழுகுது, ஓட்ட ஓடத்தில் எல்லாம் முளைச்சு போய் கிடக்கு. அந்த நெல்லை எடுக்க முடியல. இந்த அரசு வெக்கம் இல்லாம சொல்லி நாங்க நம்பர் 1. எதுல நம்பர் 1? எதுல? நெல்லை பாதுகாக்க முடியல. ஆனா இவங்க விக்கிற டாஸ்மாக் சரக்குக்கு 3 அடுக்கு பாதுகாப்பு, சிசிடிவி கேமரா, முன்னாள் ராணுவ வீரர்கள் அதுல வந்து பங்களிப்பு, அந்த செக்யூரிட்டி 24 மணி நேரம் செக்யூரிட்டி. எதுக்கு? சாகுறதுக்கு, மருந்துக்கு, விஷத்துக்கு அவ்வளவு பாதுகாப்பு. இதுல ஐயா அவர், நான் உங்க அப்பாவா கேட்கிறேன், தயவு செஞ்சு யாரும் குடிக்காதீங்க, உடம்ப கெடுத்து. அப்பா நீந்தாப்பா விக்கிற, நீந்தே விக்கிற, நீ விக்கிற, நாங்க குடிக்கிறோம். அப்புறம் என்ன மயிருக்கு பேசுறாரு? நீங்க வந்து போதையின் பாதையில் போகாதீங்க. முழுக்க விக்கிறது, வியாபாரம் பார்க்கிறது யாரு? அமைச்சர்களோட ஆலைகள். அதை முழுக்க வியாபாரப்படுத்தி அவர்களை முதலாளிகளாக வசதியானவர்களை மாத்தி கொடுக்கிறது யாரு? இந்த அப்பாவி மக்களை குடிக்க வச்சு கெடுத்து அவளை அழிக்கிறது யாரு? இதே அரசு. ஆனா வந்துகிட்டு டிவியில மட்டும் சோவா சொல்லுவாங்க, தயவு செய்து குடிக்காதீங்க. ஏன் ஒரு நாள் மது விலக்கு கொண்டு வர வேண்டியதானே? முடிஞ்சு போச்சுல. கவுண்டமணி ஒரு படத்துல சொல்லுவார்ல, இப்படி ஒவ்வொருத்தெல்லாம் போய் குடிக்காதீன்னு சொல்றதுக்கு பதிலா ஒரே பேரு எல்லா மதுவிலக்கு இருக்கிறதே மொத்தம் 7 ஆலைகளை முடிச்சுட்டா முடிஞ்சு போச்சுல. எப்படி வியாபாரம் நடக்கும்? செய்வீங்களா? தமிழ்நாடு அதுலதான் வாழ்ந்துகிட்டு இருக்குன்றாங்க. அதை வச்சுதான் நாங்க பொழைச்சிக்கிட்டு இருக்கோம். மண் அள்ளி வைக்கிறேன். பாலாற்றின் குறுக்கே நல்லா ஞாபகத்தை வச்சுக்கோங்க, என் அருமை மக்கள் தெரிஞ்சுக்கணும். பாலாற்றின் குறுக்கே பாலம். எதுக்கு பாலம்? ஆந்திர அரசு கட்டது. எதுக்கு? தமிழ்நாட்டுக்கு தண்ணி விடக்கூடாது. சரி, அதுக்கு மணல் எங்க இருந்து வருது? தமிழ்நாட்டில இருந்து போகுது. எவ்வளவு கொடுமை! தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொடுக்காமல் தடுப்பதற்கு பாலம். ஆனால் அதுக்கு மணல் இங்க இருந்து போறது. அதை கொடுக்கிற அரசு யாரு? அனுமதி கொடுக்கிறது அரசு யாரு? திமுக. அதை கான்ட்ராக்ட் எடுத்து நடத்துற ரெட்டி யாரு? பாரதிய ஜனதா. ஆனா இவங்க சொல்லுவாங்க நாங்க அவ்வளவு கடுமையா எதிர்க்கிறோம். முழுக்க கிடையாது. ஒரு வரலாறு, இந்த வெள்ளலூர் நாட்டுக்கு வரலாறு இருக்கிறது. வரலாற்றை கண்டிப்பா படிச்சீங்கன்னா இந்த பக்கமே திரும்ப மாட்டீங்க. திமுக, அதிமுக, பிஜேபி, காங்கிரஸ் அதில் ஓட்டே போட மாட்டீங்க. ஒரு ஓட்டு கூட விழுக கூடாது. நான் வெள்ளலூர் நாட்டு மண்ணை சேர்ந்தவன நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒரு நடிகனுக்கு கூடுற கூட்டம், ஒரு நடிகனுக்கு 10,000 பேர் கூடுற இடத்துல 27,000 பேர் கூடிட்டான். 43 உயிர் போயிருச்சு. அவர் என்ன பெரிய சுதந்திர போராட்ட தியாகியா? இல்ல அவர் இந்த நாட்டு மக்களுக்காக எல்லா இடத்துலயும் களத்துல வந்து நின்று மக்களுக்காக போராடின இவரா? யார் அவரு? ஒரு நடிகன்,
ஒரு 2 மணி நேரம் போய் பொழுது போகாம உட்காந்து கைய கால ஆட்டுறத பார்க்க போறான். அவனுக்கு கூட்டி இருக்கு 27,000 பேர். நான் மன வலியோடு சொல்லிக்கிட்டு இருக்கேன், உண்மையிலே மன வலியோட சொல்லிக்கிட்டு இருக்கேன். நேத்து இதே இந்த மண்ணில் இந்த வெள்ளலூர் நாட்டை கட்டமைத்த எங்கள் தெய்வ திருமகனார் வீரநம்பலையாரருக்கு அந்த அவரை கட்டின கோவில கட்டிக்கிட்டு இருக்கும் போல இடிக்க போறாங்க கவர்மெண்ட்ல இருந்து. அநியாயம். இந்த மண்ணை கட்டமைச்சவருக்கு கட்டமைச்ச ஒரு தலைவருக்கு, ஒரு தெய்வ திருமகனாருக்கு, ஒரு மகானுக்கு, ஒரு வீரனுக்கு, விடுதலை போராட்ட வீரருக்கு ஒரு கோவில் கட்டுறதுக்கு இந்த அமலாரம்பட்டியில கோவில் கட்ட போகும்போல அது அரசு இடிக்க வருது. ஆனா ஒவ்வொருத்தலா போய் அவங்கள கூட்டிட்டு வர வேண்டியதா இருக்கு. மக்களை கூட்டிட்டு வந்து கூடுறாங்க. ஆனா அந்த இடத்துல நடிகர் விஜய் வந்திருந்தா எத்தனை ஆயிரம் பேர் கூடியிருப்பாங்க தெரியுமா? ஏன் ஆக்கிட்டான், அடிமையாக்கிட்டான். நமக்கானவர் யாருன்னே தெரியாம பண்ணிட்டான். ஒரு காலத்துல சோழர்கள் இந்த ஆரியத்தை எதிர்த்து சண்டை போட்டாங்க. இந்த சோழர்கள், இங்க இருக்கக்கூடிய சோழர்கள், இங்க இருக்கக்கூடிய வெள்ளல நாட்டு ஒவ்வொருவரும் யாரு? சோழர்களின் வாரிசு. வரலாறு கத்துக்கங்க, வரலாறு படிங்க. இந்த வெள்ளலூர் நாட்டில் வாழக்கூடிய ஒவ்வொரு குடிமகனும் ஒவ்வொருத்தரும் சோழர்களின் வாரிசு. நான் முதற்கொண்டு இங்க இருக்கக்கூடிய செம்புலி, சலுப்புலி, வேங்கை புலி, சாயும் படை தாங்கி இதெல்லாம் இன்னைக்கு நேத்து வந்ததல்ல. சோழர்கள் காலத்தில் இருந்து அந்த புலி கொடியில் ஏந்தப்பட்ட பிரிவுகள் அதெல்லாம் நேத்து இன்னைக்கு வந்தது இல்ல. என் பாட்ட ராஜராஜ சோழ எங்க முன்னோர்கள் அந்த ஆரியர்களை எதிர்த்தாங்க. அதனாலதான் ராஜராஜ சோழனுக்கு பேர் என்ன தெரியுமா? ஆரிய காலன். ஆரிய காலனா இருந்தான். கரியால் பெருவளத்தான் எங்கள் முன்னோர். அவனை கொண்டது யார் தெரியுமா? இதே ஆரியம். இன்னைக்கு யார் அடிக்க தூக்கி வச்சுக்கிட்டு இந்த பிஜேபி ஆடிக்கிட்டு தெரியலோ அந்த ஆரியம் தான் எங்கள் முன்னோர், நம்ம முன்னோர்களை கொண்டது. அவனுக்கு ஓட்டு போட்டீங்களா? வெக்கமா இல்ல? இந்த திராவிடம், இந்த தன்னரசு நாடா இன்னைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோமே, நாங்கள் தன்னரசு நாடுகள். மீசையை மட்டும் 7 முழத்துக்கு வச்சுக்கிட்டு தேய்ச்சிக்கிறது. நாங்க யார் தெரியுமா? நாங்க சிறுகுடி நாடு, நாங்க வெள்ளலூர் நாடு, நாங்க மயில்வராயன் கோட்டை நாடு, நாங்க பாகநேரி நாடு. இந்த தன்னரசு நாடுகள் உருவானது எப்போ? இந்த தன்னரசு நாடுகள் உருவானது தெலுங்கர்கள் ஆட்சி காலத்தில் இங்கு வரும் பொழுது. ஒரு தெலுங்கனின் ஆட்சியின் கீழ் நாங்கள் வாழ்வதா என்று நாங்கள் எங்கள் நாட்டை நாங்களே ஆண்டு கொள்வோம் வீர முழக்கத்தோடு தன்னரசு உருவானது. இதை யாரும் மறுக்க முடியாது. அந்த தன்னரசு நாடுகள், அந்த விஜயநகர ஆட்சி அவர்கள் வரும் பொழுது, அப்பொழுது கூலி வேலைக்காக அங்கிருந்து அதே ஆந்திராவில் இருந்து வந்தவர் தான் ஐயா கருணாநிதியின் குடும்பம். ஆந்திராவில் ஓங்கோவில் இருந்து இங்க வந்தவர்கள். நீ வெக்கமில்லாம அவனுக்கு ஓட்ட போட்டுட்டு அந்த தன்னரசு நாடுகளாக பிரிந்த பொழுது எத்தனை உயிர்கள் நம் முன்னோர்கள் செத்துருப்பாங்க. அசிங்கமா இல்ல? எவன் கொண்டாடா அவனுக்கு நீ ஓட்ட போட்டு ஜெயிக்க வச்சு இந்த நாட்டை கொடுப்ப, அவன் நாட்டை மேலும் மேலும் அழிச்சுக்கிட்டு இருப்பான். நம்மளுக்கு கொஞ்சம் கூட மான ரோசம் இல்லாம போச்சு. நாங்க எதிர்க்கிறோம். நாங்கள் இந்த ஆரியத்தையும் கருவறுப்போம், இந்த திராவிடத்தையும் கருவறுப்போம். ஏன்? இந்த உடலில் ஓடுவது சோழர்களின் ரத்தம். அதனால் நாங்க கருவறுப்போம். எவனுக்கு அதுல சந்தேகம் இருக்கும் போட்டுக்க. அந்த திமுகவுக்கு போடு, அந்த பாரதிய ஜனதாவுக்கு போடு, அந்த அதிமுக என்ன எழுவு போட்டுக்கல. என் உடம்புல ரத்தம் இருக்கு. இங்க இருக்கிற ஒவ்வொருத்த உடம்புலயும் சோழர் ரத்தம், பாண்டிய ரத்தம் ஓடுது. நாங்க போட மாட்டோம். திருந்து யாருக்கு சந்தேகம் இருக்கோ, எந்த இடத்துல எந்த இடத்துல நம்ம கலந்துட்டோமோ அப்படின்னு உனக்கு சந்தேகம் இருக்கோ, நீ அந்த இடத்துல நீ டெஸ்ட் பண்ணிக்க. வெக்கப்படணும் ஒவ்வொருத்தரும். எப்படிப்பட்ட இனத்துல பிறலிட்டு நாம் யாருக்கு ஓட்டு போட்டு நம்ம தோத்துக்கிட்டு என்ன 200 ரூபாய் என்னடா பண்ண போறீங்க? அந்த 200 ரூபாய் 300 ரூபாய் காசை வாங்கி என்ன பண்ண போற? ராத்திரி குடிப்ப காலையில மூத்திரம் பெஞ்சிருவா. அந்த மூத்திரத்துக்கு எதுக்குடா ஓட்டு போட்டு மானத்தை இழக்கிற? எதுக்கு இழக்கிற? வாழ்ந்தா மானத்தோட வாழ், தோற்றாலும் நாங்கள் மானத்தோடு தோல்வோம். எங்க தலைவன் சொன்ன ஒரே வரிதான், மண்டியிட்டு வாழ்வதை விட மானத்தோடு வீழ்வது சாவது மேல். நாங்க வெற்றி தோல்விக்காக கிடையாது. ஆனால் எங்களை மீறி ஒரு அரசியல் இங்கு நகராது. அதுவும் தெரிஞ்சுக்க.
நோட்டிட்டியா? பேனாவுக்கு நடுவுல தான் நாங்க பேனாவை நோட்டுவோம். நோட்டிட்டியா? சீமா ஒரே வார்த்தையா, நீ முடிஞ்சா வச்சு பாரு. 8 வழி சாலை நாங்க போட்டு காட்டுவோம். இந்த பாரதி பண்ணுச்சா? நீ முடிஞ்சா வச்சு பாருங்க. ஒரே வார்த்தை தான், ஒரு வார்த்தை. உன்னால செய்ய முடியாது. நீ எங்களை தவிர்க்கலாம், நீங்கள் எங்களை தவிர்க்கலாம். ஆனால் எங்கள் அரசியல், எங்கள் மக்களுக்கான எங்கள் போராட்டத்தை ஒருவரும் தடுக்க முடியாது. நாங்கள் ஒரு புனிதமான அரசியல் நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். முடிஞ்சா அந்த அரசியல் நோக்கி வாங்க. முடியலையா மாண்டு போங்க, அவ்வளவுதான். உங்களோட சேர்ந்து உங்களோட பிறந்த பாவத்துக்கு, உங்க சொந்தமா இருந்த பாவத்துக்கு நாங்களும் போறோம். திருந்துங்க, திருந்துறதுக்கு வழியை பாருங்க. என்னைக்குமே காசு கொடுக்க பிசினஸ் தான் பண்றேன். அவன் அரசியல் பண்றது இல்ல. அரசியல் என்பது ஒரு சேவை. உனக்கிட்ட 500 ரூபாய் கொடுத்துட்டு ஓட்டு வாங்குறவன் உனக்கு நல்லது செய்வான் நம்புற வரை இதை விட முட்டாள்தனம் வேற என்ன இருக்கு? என்ன இருக்கு? அவன் உன்கிட்ட இருந்து 500 ரூபாய் வாங்கினா உன்கிட்ட இருந்து 5000 ரூபாயை தூக்க போறேன்னு அர்த்தம். உனக்கு 500 ரூபாய் கொடுத்து உன்னோட வாக்கு வாங்குறவன் அவனை நம்பி ஓட்டு போடுறிய? அறிவு வேணாம், நம்ம இன உணர்வு வேணாம் உனக்கு. எனவே அப்ப வருகிற சட்டமன்ற தேர்தலில் நாங்க உங்களை நம்பி இருக்கோம். இந்த மண்ணின் மைந்தனாக நான் கேட்பது ஒன்றுதான். இந்த வெள்ளலூர் நாடு விவசாயிகளை நோக்கி பயணிக்க வேண்டும். நமது சின்னம், எங்களது எண்ணமே நமது சின்னம். சம்சாரி ஒவ்வொருத்தோட சின்னம் இந்த விவசாயி. இந்த விவசாயத்தை காப்பாத்துங்க, விவசாயிகளை காப்பாத்துங்க. நீ காசை வச்சுக்கிட்டு தின்றுட்டு இருந்துறியா? காசை சோறு வேணும் அந்த இடத்துல. எனவே இந்த சின்னத்துக்கு வாய்ப்பு கொடுங்க, வாக்குகளை கொடுங்க. நமது சகோதரி இந்துஜா ரமேஷ் அவர்களை பொன்னான வாக்குகள் கொடுத்து வெற்றி பெற செய்ய வேண்டியது நம்முடைய ஒவ்வொரு வெள்ளலூர் நாட்டின் கடமை என்பதை உணர்ந்து செயல்படுங்கள். வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி கூறி வாரேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். அடுத்ததாக உலக மனித சமுதாயத்திலே சுத்தமான ஒரு இனம் இருக்கின்றால் அது தமிழர்கள் மட்டுமே என்று உலக வரலாற்று அறிஞர்கள் அத்தனை பேரும் எழுதி வைத்து உள்ள ஒரு கூற்றை நினைவுபடுத்த விரும்புகிறேன். சாதிய எண்ணம் கொண்டவன் மனிதனாக இருக்க தகுதியற்றவன், சாதிதான் சமூகம் என்றால் வீசும் காற்றில் விஷம் பரவட்டும் என்று போதித்த அண்ணல் அம்பேத்கரை இங்கே நினைவுபடுத்த விரும்புகிறேன். நான் இங்கே பேச வந்தது இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய நம்முடைய கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் ரமேஷ் இளஞ்செழியன் அவர்களை வரவேற்கிறேன். கல்லலிலிருந்து வந்திருக்கக்கூடிய மாநில ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் மரியாதைக்குரிய மருது முத்துக்குமார் அவர்களையும் வரவேற்கிறேன். நம்மளுடைய வேட்பாளர் இந்துஜா ரமேஷ் அவர்களையும் வரவேற்று மகிழ்கிறேன். இந்த பொதுக்கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சிவகங்கை மண்டலத்துக்குட்பட்ட மலம்பட்டியை மையப்படுத்திய மலம்பட்டி மாவட்டத்துக்குட்பட்ட நாம் தமிழர் கட்சியின் கள நிர்வாகிகள், கள போராளிகள், உங்களை இந்த சபையிலே பேர் சொல்லி வாழ்த்த வேண்டியது எனக்கு ஒரு கடமையாகப்பட்டது. ஆதலால் தான் நான் எனக்கு வாய்ப்பு கொடுங்கள் என்று கேட்டு இங்கே வந்திருக்கேன். இந்த மலம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த என் அன்பு தம்பி அழகர்சாமி அவர்களும் மற்றும் இந்த மலம்பட்டி கிராமத்தை சேர்ந்த அண்ணன் திருப்பதி அவர்களையும் மற்றும் இந்த மலம்பட்டி கிராமத்தை சேர்ந்த அன்பு தம்பி மந்தக்காலை அவர்களையும் இந்த நாம் தமிழர் கட்சியை 2016 இங்கே கட்சியை கட்டமைத்த போது இந்த பகுதியிலே முதல் ஆளாக வந்து இந்த கட்சிக்கு 10 பேர், ஒவ்வொரு கூட்டத்திற்கும் 10 பேர் 20 பேர்களை கூட்டிக் கொண்டு வந்து இந்த கட்சிக்கு 2016 இருந்தே எமக்கு தோள் கொடுத்து வலு சேர்த்த என் அன்பு தம்பி அரவிந்த் அவர்களையும் இந்த சபையிலே நினைவு கூற நான் விரும்புகிறேன். என் தம்பி அவருடைய திருமணத்துக்கு எனக்கு அழைச்சாரு, நான் போக முடியல, அது எனக்கு வருத்தத்தை பதிவு பண்றேன். அப்படி 2016 காலகட்டத்தில் இந்த இடத்தில் நாங்கள் கொடியேற்றி இந்த ஊரில் புலிக்கொடியை ஏற்றினோம். இப்பொழுது இந்த மலம்பட்டி கிராமத்தில் ஒரு 40-50 பேர்
இருக்கக்கூடிய நபர்கள் இந்த கட்சியில் இணைந்து வலுவான ஒரு கட்டமைப்பை மலம்பட்டி கிராமத்தில் ஏற்படுத்தி கொடுத்து வலு சேர்த்திருக்கிறார்கள் என்பது இந்த கூட்டத்தில் ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயமாக பகிர்க விரும்புகிறேன். மற்றும் இந்த மாவட்டத்துக்குட்பட்ட அலைச்சிவட்டி கிராமத்தைச் சேர்ந்த என் அன்பு தம்பி சதீஷ் மாநில ஒருங்கிணைப்பாளர் அவர்களையும் மற்றும் தமராக்கியிலிருந்து வந்திருக்கக்கூடிய என் அன்பு தம்பி, இந்த மாவட்டத்துக்குட்பட்ட பகுதி தமராக்கி வடக்கு கிழக்கு ரெண்டும் இந்த மாவட்டத்துக்கு உட்பட்டது. அங்கிருந்து வந்திருக்கக்கூடிய என் தம்பி ரவி அவர்களையும் மற்றும் தமராக்கியிலிருந்து வந்திருக்கக்கூடிய உறவுகள் அனைவரையும் வரவேற்று மகிழ்கிறேன். ஒக்குப்பட்டியிலிருந்து வந்திருக்கக்கூடிய என் அன்பு மூத்தவர், என் அன்புக்குரிய அண்ணன் பேர் என்ன, அண்ணன் ராமையா அவர்களையும் நினைவு கூற விரும்புகிறேன். மற்றும் இந்த பகுதியில் களப்பணி செய்து கொண்டு இருக்கக்கூடிய அனைவரையும் வாழ்த்தி மகிழ்கிறேன். உறவுகளே, நாம் தமிழர் கட்சி வெற்றி பெற்று விட வேண்டும் என்று எத்தனையோ கட்சிகள் தேர்தல் களத்திலே நிற்கின்றன. ஆளுகின்ற கட்சி, எதிர்கட்சி, போன முறை ஆண்ட கட்சி, புதிதாக வந்திருக்கக்கூடிய பல்வேறு கட்சிகள் இந்த தமிழக மக்களிடத்திலே தங்களுடைய வாக்குகளை, வாக்குறுதிகளை, தன்னுடைய செயல்களையும் சொல்லி வாக்கு கேட்கிறார்கள். நான் ஒரு சில விடயங்களை குறிப்பிட்டு சொல்லி முடிக்கலாம் என்று நினைக்கின்றேன். முதலாக 2016 சட்டமன்ற தேர்தலில் மரியாதைக்குரிய என் அன்பு மூத்தவர், எங்களுடைய கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் கோட்டை குமார் அவர்கள் 2016 வேட்பாளராக நிறுத்தப்பட்டார். நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளராக நிறுத்தப்பட்டார். அப்பொழுது சிவகங்கை சட்டமன்ற தொகுதியின் சார்பாக 3013 வாக்குகள் அவருக்கு செலுத்தப்பட்டது. அவர் 3013 பேர் தான் வாக்கு செலுத்தியிருந்தாங்க நாம் தமிழர் கட்சிக்கு. பின்பு 2019 வருடம் பாராளுமன்ற தேர்தல் நடந்தது. அதில் ஒரு வேட்பாளரை நாங்கள் பாராளுமன்ற வேட்பாளராக களமிறக்கினோம். அப்பொழுது சிவகங்கை சட்டமன்ற தொகுதி மட்டும் வாங்கிய வாக்குகள் 17,500 வாக்குகள் வாக்கு செலுத்தியிருந்தார்கள் மக்கள். பின்பு 2021 வருடம் சட்டமன்ற தேர்தல் நடந்தது. அப்பொழுது தேவகோட்டை பகுதியை பூர்வீடமாக கொண்ட தங்கை மல்லிகா ரமேஷை சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளராக நிறுத்தினோம். அவர் 22,500 வாக்குகள் வாங்கியிருந்தார். பின்பு 2024 பாராளுமன்ற தேர்தலில் தஞ்சாவூர் கும்பகோணம் பகுதியை சேர்ந்த தங்கை எழிலரசியை வேட்பாளராக நிறுத்தி தேர்தல் பணி செஞ்சோம். அவருக்கு 30,500 வாக்குகள் செலுத்தி மக்கள் சிவகங்கை சட்டமன்ற தொகுதியிலே 5 பைசா காசு கொடுக்காம, எந்த கூட்டத்துக்கும் ஆள் கூட்டம் போடாம, எந்த ஒரு ஆரவாரமும் இல்லாம எளிய பிள்ளைகள் பாருங்க. நான் தானி ஓட்டுனர், இங்க இருக்கவங்க அத்தனை பேரும் உழைப்பாளிகள், விவசாய வேலை செய்வர்கள், தானி ஓட்டுனவர்கள், அப்படி படித்த இளைஞர்கள் அன்றாட வேலை செய்து இந்த கட்சிகள் இந்த வேலை செஞ்சுட்டு தான் வந்து இங்க வந்து நிக்கிறோம். மற்ற மாதிரி நாங்க ஆரவாரமா 10 கார்கள்ல வந்து பெரிய அப்படி மடன்னு வந்து இங்க வந்து நாங்க கேட்கல. எளிய பிள்ளைகள் உங்கள்கிட்ட வந்து எங்களுடைய கொள்கைகளை, தத்துவங்களை சொல்லி கேட்கிறோம். இப்போ அக்கா இந்துஜா ரமேஷ் அவர்களை வேட்பாளராக அண்ணன் சீமான் அண்ணன் அறிவித்து நாங்கள் மதகுப்பட்டியிலே கூட்டத்தை முடிச்சு 2வது மலம்பட்டியிலே இப்ப நடத்தி கொண்டிருக்கிறோம். உறவுகளே, சிந்திச்சு வாக்கு செலுத்த வேண்டியது உங்கள் ஓருடைய கடமை. எதுக்கு சொன்னா, ஆரம்பத்துல உலகத்திலே தனித்த இனம், பியூர் ரேஸ் என்று சொல்லக்கூடிய தமிழர்கள் நாம் தனித்த இனம். மொழியில் கூட கலப்படம் இல்லாமல் இருந்தோம். இப்பொழுது மொழியில் அதிக வார்த்தைகள் கலப்படம் ஆகிவிட்டது. ஆகையால் நாம் நம்மளுடைய அடையாளங்களை, நாம் யார் என்பதை உணர்ந்து விட்டால் திராவிடர்கள் தோற்று விடுவார்கள் என்ற மையமான கருத்தை உங்களுக்கு சொல்லி, எமக்கு வாய்ப்பு தந்த இந்த மலம்பட்டி மாவட்ட பொறுப்பாளர்களுக்கும், இதை முக்கியமாக நின்று எனக்கு என்னுடைய அன்பு தம்பி என்னுடைய பணியை தன் பணியாக நினைத்து களப்பணியாற்றிய என் அன்பு தம்பி மாநில இளைஞர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் விஜயகாந்த் அவர்களை வாழ்த்தி மகிழ்ந்து அவரை சொல்ல, இந்த மேடையிலே சொல்ல நான் மகிழ்கிறேன். மகிழ்ந்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மற்றும் மலம்பட்டியை சுற்றியுள்ள நமது தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மற்றும் இங்கு வந்திருக்கும் நாம் தமிழர் ஆன்றோர் சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கம். இப்போ மலம்பட்டி வந்து இப்போ சிவகங்கை டு மலம்பட்டி வந்து 4 வழிச்சாலை ஆயிடுச்சு.
இந்த பகுதி அனைத்தும் வந்து விவசாய பகுதி. முதல்ல வந்து நாங்கள் சிறுவர்களாக இருக்கும்போது இது வந்து விவசாயம் நிறைந்த பகுதி. எப்போ வேணாலும் அவ்வளோ செழிப்பாக இருக்கேன். எங்கள் ஊர் வந்து வந்து காய்ஞ்ச பகுதி. ஆனால் இந்த மலம்பட்டி சிவகங்கையிலிருந்து மேலூர் ரோட்டில் வந்து அவ்வளோ ஒரு விவசாயம் அவ்வளோ ஒரு சிறப்பாக இருக்கேன். அது வந்து வளர்ச்சின்ற பேரில் இன்னைக்கு இந்த சிவகங்கை மேலூர் 4 வழிச்சாலை ஆக்கி இன்னைக்கு இந்த 4 வழிச்சாலை ஆக்கி இன்னைக்கு பூரா வயல்வெளி பூரா இன்னைக்கு கல்லுக்கால் முளைச்சிருக்கு. இந்த கல்லுக்கால் முளைச்சதுக்கு என்ன காரணம்? ஒன்றும் இல்லை, வந்து முல்லை பெரியார் பாசன கால்வாய் தண்ணி பாருங்க. இப்போ வந்து மழை நல்லா பெஞ்சிருக்கு. ஆனால் வந்து வருடம் நாங்கள் சிறிய பிள்ளையா இருக்கும்போது அவ்வளோ தண்ணி வரும், மிதமிஞ்சிய தண்ணி போகும். மிதமிஞ்சிய தண்ணி போகும்னா இங்கே குறிச்சி தான் முதல் திறப்பாங்க. குறிச்சி திறந்து குறிச்சி அடித்து குறிச்சியிலிருந்து பாஞ்சிக்கிட்டே இருக்கும். குறிச்சி பாஞ்சு இந்த இதே கால்வாயில் போகும். இந்த கால்வாயில் தண்ணி போய் எங்கள் ஊர் வரைக்கும் வரேன். அதாவது இப்படி போய் சோழவரம், நால்கோட்டை, கருங்காப்பட்டி போய் அது அவ்வளோ தூரத்துக்கு தண்ணி வரேன். ஆனால் இன்னைக்கு அந்த தண்ணி இல்லை. நாமனூர் இங்கேருந்து குறிச்சியிலேருந்து நாமனூர் கம்மா பாஞ்சு நாமனூர் கம்மாயிலிருந்து எங்கள் பிரவலூர், அங்கே பிரவலூரில் 2 பெரிய கம்மா பாஞ்சு அழகோட்டை, இந்த மாதிரி அங்கே சுற்றுலா கிராமம் பூரா அவ்வளோ செழிப்பாக செழிச்சிச்சு. ஆனால் இன்னைக்கு அந்த தண்ணி வர்றதில்ல. ஆனால் இப்போ மிதிய மழை பெஞ்சாத்தே இந்த தண்ணி இங்கே வருதுன்னா இன்னைக்கு வந்து வைகை பெரியார் டேம்ல வந்து இன்னைக்கு 20,000 கனடி மழை பெஞ்சிருக்கு. ஆனா வந்து அந்த மழை பெஞ்சிருக்க தண்ணிய கொண்டாடுறதுக்கு யாரும் இங்க யோசிக்கல. இந்த அரசியல் கட்சி யோசிக்காது. எது இந்த திராவிடம் தேசியம் சொல்றீங்களா? யோசிக்கவே மாட்டேன். ஆனா போட்டு அந்த 5 மாவட்ட விவசாயின்னு வச்சிருக்காங்க. அந்த 5 மாவட்ட விவசாயம் என்ன, தண்ணியே இல்லாத நேரத்துல போய் அங்க போய் ரூமை போட்டு பிரியாணி சாப்பிட்டு தியேட்டர்ல படத்தை பார்த்துட்டு நாங்க போய் சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டு விட்டு நாங்க போயிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு வருவேன். ஆனா அந்த 5 மாவட்ட விவசாய சங்கத்துல இருக்கிற யாருன்னா பார்த்தா பூரா முதலடிக்கு முள்ள மாதிரி இந்த கேப் மாதிரி இவங்கதான் இருக்காங்க. நம்ம ஒரு 4 நல்ல ஒரு மனிதர்கள் நம்ம கட்சியில இருந்து எவனையும் கூட்டி போக மாட்டேன். ஏன்னா கூட்டி போனா வந்து இவன் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருவேன். அந்த அளவுக்கு வச்சிருக்காங்க. எங்க ஊர்ல இருக்கிற அந்த 5 மாவட்ட விவசாயிகள் இருக்கிறாங்கன்னா அது என்னென்ன விவசாயத்துக்கு இந்த கவர்மெண்ட்ல என்னென்ன வருதோ அதை பூரா இவங்களுக்கு தான் தெரியும். உண்மை விவசாயம் பண்றவனுக்கு எவனுக்குமே கொடுக்க மாட்டேன். இப்ப இந்த தம்பி பாலா வந்து பொன்குடிப்பட்டி பாலா நான் போய் வந்து இந்த ட்ரில்லரு, அதாவது உழவு இயந்திரம், அது உழவு இயந்திரம் கேட்கணும் வாங்கணும்னு போனா வந்து விவசாயம் இல்லாதவனுக்கு அந்த ட்ரில்லர் உழவு இயந்திரத்தை கொடுத்து அவன் அங்கிட்டு வேற வகையிலே விற்கிறேன். ஆனா நாங்க போய் உண்மையா விவசாயம் ஒரு 10 ஏக்கர் வச்சிருக்கான் அப்படின்னு எழுதி கொடுக்குறேன். இது வரைக்கும் நான் 1 வருஷமா நடந்துகிட்டு இருக்கேன். இன்னமும் அந்த உழவு இயந்திரம் கொடுத்த பாடு இல்லை. அப்புறம் எங்க ஊர்ல ஒருத்தர் வயசானவர், அதாவது வந்து இந்த கைபேசியில வந்து இந்த மோட்டரை மினி இயந்திரத்தை இயக்குற மாதிரி அது வேணும் அப்படின்ட்டு அந்த மினி இயந்திரம் வந்து ஒரிஜினல் விலை வந்து அது என்ன 7,000. ஆனா மானியத்துல 11,000 சொல்றாங்க. வெளியே போய் வாங்கினா 7,000, மானியத்துல 11,000. அதுவும் போய் நாங்க கேட்கிறோம், நாளைக்கு வாங்க, நாளை கழிச்சு வாங்க, அப்புறம் வாங்க. சரி 3 மாசம் கழிச்சு போய் திரும்ப போய் கேட்கிறேன். இப்ப அந்த சிஸ்டம் இருந்துச்சு, முடிஞ்சு வச்சு. என்ன நீங்க போன் நம்பர் வாங்கினியா, அதை வாங்கினியா, இது வாங்கினியா, ஒண்ணு இல்லை என்ன அப்படின்னா இது முடிஞ்சு வச்சு அப்படின்ற. சரி இந்த தண்ணி வர்றதுக்கு வழி என்ன? இப்ப வருது. ஆனா இது மற்ற தண்ணி இல்லாத நாள்ல வராது. அப்ப இங்க ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் எடுத்தா பாருங்க. அதாவது சிவராமன் தான் இருக்காரு. அவர் சொல்லுவாரு, இவங்களுக்கு ஓட்டு போடாதீரான்னு சொன்னேன், தலையால அடிச்சேனே, நாதாரிகளா போட்டு விட்டு இப்ப பாருங்கடா நம்ம கடந்து நாசமா போட்டு நம்ம கடந்து தனால கஷ்டப்படுறேன். ஒரு குழுவாவது அசையும். ஆனா இவங்க அசைறாங்களா? அந்த எம்பிய 40 பேரும் போனவங்க அங்க டீயும் சாயம் கதையத்தையும் குடிச்சு விட்டு தனால நம்மளுக்கு எதுவுமே செய்யறது இல்லை. அந்த மாதிரி இருக்குது. ஐயா கார்த்தி சிதம்பரம் அவர் எலெக்ஷன்னாத்தான் வருவாரு, அதாவது தேர்தல்னா வருவாரு. தேர்தல் இல்லையா இங்கிட்டு வரவே மாட்டாரு. அந்த ஒக்கூர்ல அவரு பெரிய சாதனை செஞ்சுட்டாருன்ட்டு அவரு பிறந்த நாள் அன்னைக்கு மாட்டு வண்டி பந்தயம் பெரிய உலக சாதனை பண்ணி விட்டாரு. அவரெல்லாம் எங்க போய் பாக்குறது? ஆனா அந்த மக்கள் கூட நம்ம பாம்பர ஜனா வந்து அவங்களுக்கு ஓட்டை போட்டு அவங்களுக்கு இது பண்ணி அவங்க பெரிய லெவல்ல ஒண்ணு வைக்கிறீங்க. காலையில இன்னொருத்தர் வந்து நிற்கிறாரு, என்ன அதுக்குள்ள நீங்க வேட்பாளர் அறிவிச்சிட்டியா அப்படிங்கிறாரு. ஒரு பாரதிய ஜனதா சேர்ந்த நம்ம சொந்தக்காரதான். என்ன அதுக்குள்ள வேட்பாளர் அறிவிச்சிட்டியா? அப்பா நீங்க அரசியல்வாதியா, நீங்க அந்த நேரத்துல காசை கொடுத்து என்ன தேவை பண்ணிடுவீங்க. நாங்க கேட்ட காசுமில்ல ஒண்ணுமில்ல, அதனால நாங்க காசு இல்லைன்னா என்ன விடுறது, நாங்க இப்ப இருந்து ஆரம்பிச்சாத்த நாங்க அதை பண்ண முடியும் அப்படின்னு நான் சொன்னேன். சரி பரவாயில்ல, என்னப்பா நீ வந்த என்னை கையிலோட வந்திருக்க அப்படின்னாரு.
கையோட நாங்க பாரு அப்படின்னு நீ வெள்ளை சட்டை வெள்ளை வெட்டி போட்டிருப்ப அதை வெள்ளை சட்டை வெள்ளை வெட்டி இன்னைக்கு வெள்ளை வெட்ட வெள்ளை சட்டி நாசமாக்கி விட்டாங்க. அதனால நாங்க எப்பவுமே நீ அரசியல்வாதி, நாங்க மக்களுக்காக உழைக்கிறவர், நாங்க அதனால இந்த மாதிரி இந்த சிலையா வர்றேன் என்னோட சொல்றேன் அப்படின்னு சொல்றேன். அப்புறம் வந்து தமிழகத்தை மீட்பான் தமிழகத்தை மீட்போம்னு நம்ம ஐயா சொல்றாரு. எந்த தமிழகத்தை மீட்க போறாருன்னு தெரியல. யாரு நம்ம முதல்வர் தமிழகத்தை மீட்போனா இவங்க திராவிடத்திலிருந்து தான் நம்ம தமிழகத்தை மீட்கணும். திராவிடத்திலிருந்து தான் நம்ம தமிழகத்தை மீட்கணும். தமிழகத்தை மீட்போம் தமிழகத்தை மீட்போம்ங்கிறாரு. ஒன்றும் இல்லை, தமிழகத்தை மீட்போம் ஒன்றும் இல்லை, ஓரணியில் தமிழ்நாடுங்கிறார். ஒண்ணு வேணாம், நீ 1 இருந்து 5வது வரைக்கும் இந்த தமிழை வந்து கட்டாயப்பாடமாக்கு. இதே பக்கத்தில் உள்ள கர்நாடக மாநில தமிழை வந்து கட்டாயப்பாடமாக்கியிருக்கான். அவனுக்குள்ள அறிவு உனக்கு இல்லையா? அதுதான் எங்களோட கேள்வி. நீ முதல் அதை செஞ்சுட்டு அப்புறம் வந்து ஓரணியில் தமிழ்நாடு ஓரணியில் தமிழ்நாடு அதை சொல்லு. அது சொன்னீங்கன்னா நீ வந்து நாட்டை ஆள்றதுக்கான தகுதி உனக்கு உண்டு. தமிழர் நாட்டில் வந்து திராவிட மாடல் சொல்றேன். அப்ப நம்மளுக்கெல்லாம் எங்கே போகுது அறிவு? தமிழர் நாடு இது. தமிழர் நாட்டில் வந்து திராவிடம் சொல்றேன். அப்போ நம்ம அவனுக்கு ஓட்டு போடுறோம்னா நம்ம மக்களோட மனநிலை என்ன? அதை கொஞ்சம் சிந்திங்க, செயல்படுங்க. இந்த மாதிரியெல்லாம் இருக்காதீங்க தயவு செய்து. நீ வருங்காலங்களில் நம்ம நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுங்க. ஓட்டு போடுங்க. நம்ம வந்து நம்மளுக்கு நாம் தமிழர் கட்சி கொள்கை வரைபாடு என்ன? முதல் இது எந்த இலவசமே நம்ம கொடுக்க கூடாது. 1000 ரூபாய் கொடுத்து நம்ம வந்து வாழ்க்கை வந்து சீரடைய போறதில்ல. மற்றபடி தாலி தங்கம் அது இது கொடுத்து வாழ்க்கை சீரடைய போறதில்ல. நம்மளுக்கு தேவை என்ன? கல்வி, மருத்துவம். ஒரு பிறந்தா வந்து கல்வி மருத்துவம் இன்னைக்கு எவ்வளவு செலவு பண்றேன் அதை யாருமே சிந்திக்கிறது இல்லை. இது ரெண்டும் இலவசமா இருந்தா நம்மளுக்கு என்ன செலவு இருக்கு? மற்ற எல்லா செலவையும் நம்ம பார்த்துக்கலாம். அதைத்தான் இந்த நாம் தமிழர் கட்சி வலியுறுத்துது. ஆனா இதை யாரும் கேட்கறது இல்லை. அன்னைக்கு இந்த எடப்பாடி வர்றாருன்ட்டு 200 ரூபாய், ஒண்ணும் இல்லை 200 ரூபாயை போட்டுக்கிட்டு 5 செயினை போட்டுக்கிட்டு போகுது அந்த அம்மா. நான் போய் கேட்டேன், ஏமா 200 ரூபாய் போட்டு 200 ரூபாய்க்காக போறியா? 5 செயினை போட்டு 5 செயினை அறுத்தேனா என்ன எடுத்துட்டு போனேன்னா என்ன விட்டுறது அப்படின்னு டப்புன்னு இறங்கி வந்துருச்சு. அப்புறம் இன்னொருத்தர போய் கேட்டேன், ஏப்பா உன்னை ஆடு மாடு மாத்தி இந்த டாடாசில ஏத்திட்டு போறாங்க, இந்த டாடாசி கவுந்தா என்ன விடுறது அப்படின்னு கேட்டேன். அதை இன்னும் இப்படி சொல்றானே அப்படின்னு அவன் அந்த 2 மணி நேரம் இறங்கிட்டேன். அவ்வளவு ஒரு இதா இருந்துச்சு. அப்புறம் போய் எடப்பாடி அங்கே 7 மணிக்கு இவங்க போயிட்டாங்க. அங்கே எடப்பாடி 9 மணிக்கு அங்கே திருப்பத்தூர்ல இருக்காரு. இங்க வர்ற 7 மணிக்கு இது என்ன காசை கொடுக்குறியா நாங்க போவான், இல்லைன்னா நாங்க கூப்பிட்டு எல்லாரையும் சொல்லவான் அப்படிங்க. உடனே வேற வழி இல்லை, அசிங்கப்படுத்தி போட்டு போகல இந்த பொம்பளை அப்படின்னு டக்குனு காசை டக்கு கொடுத்து இங்க ஊருக்கு வந்துட்டா 8 மணிக்கு. ஐயா எடப்பாடி அங்கே வெறுமனை வந்துட்டு போயிட்டாரு. அப்படி இருக்குல்ல மண்ணோட நிலைமை. தயவு செய்து மக்களை சிந்திச்சு செயல்படுங்க. சிந்திச்சு செயல்பட்டு இந்துச்சார் ரமேஷ் அவர்களுக்கு நம்ம ஏற்கலப்ப உழவர் சின்னம், நம்ம ஏற்கலப்ப உழவர் சின்னத்துல விவசாய சின்னத்துல வாக்களிச்சு அவங்கள பெருவாரியான வாக்கு வித்தியாசத்துல வெட்டி வச்சுங்க. எல்லாம் சொல்லியாச்சு. ஒரு பள்ளிக்கூடத்துல வாத்தியார் வந்து நல்லா படுறான்னு ஒரு மாணவனை சொல்லி அவன் நல்லா படிச்சு அவன் பாஸ் ஆகி பெரிய ஆளாயிட்டான். வாத்தியார் சொல்ல கேட்காதவன் என்னாச்சு, அவன் தருதலையா சுத்தி தெரிஞ்சான். அது மாதிரி நான் சொல்றதே சொல்லிட்டு தருதலையா போறதும் சரி, உங்களது நல்லா வர்றது உங்க விருப்பம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். அடுத்ததாக நம் வாழ்வின் வேறாகவும் நம் உயிருக்கு நேராகவும் இருக்கக்கூடிய தாய் தமிழுக்கும் நம் தலைவனுக்கும் முதல் வணக்கம். ஒரு ஆட்சி எப்படி இருக்கணும் அப்படின்னு ஐயன் திருவள்ளுவர் பல அதிகாரங்களை எழுதியிருக்கார். அதில் இறைமாட்சி, செங்கொன்மை, கொடுங்கொன்மை என்று மிக முக்கியமான அதிகாரங்கள் இருக்கு. அதுல ஒரு குறள் சொல்லுது, ஒரு ஆட்சி எப்படி இருக்கணும், இந்த நாட்டை ஆளக்கூடிய மன்னன், இந்த முதல்வர் எப்படி இருக்கணும் அப்படின்னு ரொம்ப அழகா விளக்கி சொல்லு. அந்த குறள், அல்லல் பட்டு ஆற்றாது அழுத கண்ணீரன்றே செல்வத்தை தேய்க்கும் படை என்று ஒரு அருமையான குறள். இதனுடைய பொருள் என்ன தெரியுமா? ஒரு அரசால் அந்த நாட்டில் வாழக்கூடிய மக்கள் எதிர்கொண்ட கொடுமைகள், அந்த கொடுமைகளால் அந்த மக்கள் பட்ட துன்பத்தால் அவர்கள் வடித்த கண்ணீர் இருக்குல்ல, அந்த கண்ணீரானது
மிகப்பெரிய கூர்மையான ஒரு படை என்று அவங்க சொல்றாங்க. அவ்வளவு வலிமைமிக்க ஆயுதம் இந்த மக்கள் சிந்தக்கூடிய கண்ணீர். அன்பு உறவுகளே, அப்படித்தான் இந்த நாட்டில் இன்றைய ஆட்சியில வாழக்கூடிய மக்கள் அனைவரும் நிம்மதியாக இருக்கிறார்களா? எல்லோருமே கழுது கண்ணீர் வடிக்கும் விதமாக கொடுமைகளை தாங்க முடியாத வண்ணம் தான் இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கு. எப்படிப்பட்ட ஆட்சி இது? ஒரு காலத்துல அதிமுக ஆட்சி நடந்து கொண்டிருக்கும் பொழுது தொட்டில் முதல் சுடுகாடு வரை ஊழல் என்று சொல்லியே அந்த அதிமுக ஆட்சியை அகற்றினாங்க. ஆனா இன்னைக்கு அவர்களாவது, இந்த நாயன்மார்களே அவர்களாவது சுடுகாட்டில் தான் ஊழல் செய்தார். ஆனா நீங்க எதுல செஞ்சிருக்கீங்க? கக்கூசுல ஊழல் செஞ்சதா பார்த்திருக்கீங்களா? இந்த ஆட்சி வருவதற்கு முன்னால் ஒரு முறை ஒருவர் கழிவறை போய் வந்தால் அதற்கு செலவாகக்கூடிய பராமரிப்பு செலவு 6 ரூபா, இன்னைக்கு 800 ரூபா. வடிவேல் கதையை நம்ம கேட்கணும்னா, நீ ஆட்சி நடத்துறியா இல்ல அராஜகம் நடத்துறியா? நீ கெட்டுனது கழிவறையா இல்ல 5 ஸ்டார் ஹோட்டலாடா? ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் கூட போனா சாப்பிட்டுட்டு அழகா அங்கேயே கழிவறைக்கெல்லாம் போயிட்டு வந்துடலாம். 800 ரூபாய்க்கு ஒரு கழிவறைக்கு போற ஒரு சூழலை இந்த ஆட்சி, அப்படிப்பட்ட ஆட்சியில தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். முதல்வர் கோட்டையில் இருந்து கொண்டு நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக தினந்தோறும் இதை திறந்து வைத்துக்கிட்டே இருக்கார். அவர் திறந்து வைக்கிற அந்த கட்டடங்கள்ல தயவுசெய்து கழிவறைக்கு கதவு வைங்க. ஜன்னலை காற்று வரட்டும் போல நீங்க கெட்ட ஒரு கட்டடத்துல மருத்துவமனையில கழிவறை இருக்கு, அது கதவு இல்லை. வீட்டு வசதி வாரியத்துறையிலிருந்து பெரிய பெரிய கட்டடங்கள் கட்டி கொடுக்குறாங்க. தண்ணி வர்றதுக்கு பைப் இருக்கு, கை கழுவுறதுக்கு தண்ணி வைக்கிறாங்க, தண்ணி வைக்கிறதுக்கு பைப் இருக்கு, கீழே சிங்க் இல்லை. எப்படிப்பட்ட ஆட்சி நிர்வாகம்? சமீபத்தில் ஒரு பள்ளிக்கூடத்துல, எந்த ஒரு நினைவில், சமீபத்தில் ஒரு பள்ளிக்கூடம் இருந்தாங்க. அந்த பள்ளிக்கூடத்தில் பார்த்தீங்கன்னா பக்கத்துல இடையில சுவர் இல்லாத கழிவறை வரிசையா. ஏன் இப்படி இவ்வளவு பெரிய சிந்தனை எப்படி ஒரு வந்தது? நான் நினைச்சேன், இவங்க பெரிய முற்போக்குவாதிகள், பெரும் பெரிய முற்போக்குவாதிகள் இல்லை. 4 கதவுக்குள்ள என்னை அடைச்சிடாரா? நம்ம பக்கத்துல பேசிக்கிட்டே, பெண் உரிமை பேசிக்கிட்டு, முற்போக்கு பேசிக்கிட்டு, நம்ம நாட்டில் கழிவு இப்படியோட ஆட்சி நடக்குது. இது ஒரு ஆட்சியா? தினந்தோறும் மக்கள் படுகிற அவதிகளை எண்ணும் போது மிகப்பெரிய அவலமாக இருக்கிறது. இந்த உத்தம காந்திகள், கௌதம புத்த, சுபாஷ் சந்திர போஸுகள், இவங்க இன்னைக்கு கோயம்புத்தூர்ல ஒரு பாலம் திறந்திருக்காங்க. இந்த பாலத்துக்கு ஜிடி நாயுடுன்னு பேர் வைக்கிறாங்க. இவர்கள் தான் சமூக நீதி பேசுகிறார்கள், பெண் உரிமை பேசுகிறார்கள், முற்போக்கு பேசுகிறார்கள். முதல்ல முற்போக்குன்னா இவருக்கு என்னன்னு தெரியுமா? ஜிடி நாயுடுன்னு பின்னாடி பேர் இருக்கே, அது ஜாதியை குறிக்காதா? நீங்க சாதி மறுப்பாளர்களே என்ன சொல்றீங்கன்னு கேட்கும் போது, அது நாயுடு என்றால் ஜாதியை குறிப்பதற்கு அல்ல, ஒரு அமைச்சர் பதில் சொல்றாரு. இது திமுகவின் 3வது குழல் ஒருத்தர் இருக்கார், அவர் பதில் சொல்றாரு, இது ஜாதியை வளர்ப்பதற்காக இருக்காது அப்படின்னு நான் நம்புறேன். நல்லா திமுகவுக்கு ஒத்து வைக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் என் அருமை மக்களே, ஜிடி நாயுடு என்றால் ஜாதி பெயர் இல்லையாம். ஆனால் முத்துராமலிங்க தேவர் என்றால் ஜாதி பெயர், வாவு சிதம்பரம் பிள்ளை என்றால் ஜாதி பெயர், சுவாமிநாத ஐயர் என்றால் ஒரு ஜாதி பெயர். ஏன் ஒரு காலகட்டத்தில் தமிழக சட்டமன்றத்தில் காமராஜரையே காமராஜர் நாடார் என்றுதான் குறிப்பிடுவார்கள். அன்றைய தலைவர்கள் எல்லோரும் பின்னாடியும் ஜாதி இருந்தது. மனதில் ஒரு துளி அளவு உள்ள ஜாதி வெறியோ உணர்வோ அந்த எதுவுமே இல்லை, இருந்ததில்லை. ஆனா இன்னைக்கு நீ வளர்த்த சமூக நீதி
ஒருவர் பின்னாடியும் சாதி பெயர் இல்லை. ஆனா எல்லோரும் மனதிலும் சாதி வரி, சாதி உணர்வு, வேற்றுமை வேரூன்றி கிடக்கிறது. இதுதான் நீ வளர்த்த சமூக நீதி. மிக கொடுமையான ஆட்சி இந்த தமிழகத்தில் நடந்துகிட்டு இருக்குது. இந்த அரசின் அவலட்சணங்களை பேசுவதற்கு ஆயிரம் இருக்கிறது அன்பு உறவுகளே. நாம் நேரம் கருதி நம்ம இருண்ட ஆட்சியில் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இந்த இருட்டை, இந்த தமிழையும் தமிழகத்தையும் இருள் சூழ்ந்திருக்கிறது. எனவே இதிலிருந்து மீட்பதற்கு, இந்த இருளை நம்மை சூழ்ந்திருக்கிற இருளிலிருந்து நம்மை காப்பதற்கு மூன்று அரிய சக்திகளால் தான் முடியும் அன்பு உறவுகளே. ஒன்று செங்கதிர், மற்றது செந்தமிழ், இன்னொன்று செந்தமிழன் சீமானால் தான் முடியும். எனவே என் அன்பு உறவுகள், இந்த உலகத்துணை தலை சிறந்த திட்டங்களை கை கொண்டிருக்கிற நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்த வேண்டுமா என்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பு உறவுகளே, குழந்தை அழுமுன்னே அமுதூட்டி பசியாட்ட துடிக்கிற தாயை போல அருமையான திட்டங்களை வைத்திருக்கிறது நாம் தமிழர் கட்சி. எனவே வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் அக்கா இந்துஜா அவர்களுக்கு விவசாய சின்னத்தில் வாக்கு செலுத்தி எங்களை வலிமையாக்குமாறு அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். நாம் தமிழ். அடுத்ததாக கலை தற்கொலை தாவேக்கா வருது. எனக்கு இது நாம் தமிழர் கட்சியில முதல் மேடை. எனக்கு வாய்ப்பளித்ததற்கு எனது நாம் தமிழர் கட்சி சொந்தங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது புதிதாக கட்சி தொடங்கி கொண்டிருக்கும் தற்குறி தாவேக்காவினருக்கு நான் ஒண்ணுதான் கேட்டுக்கிறேன். உங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு, உங்கள்கிட்ட என்ன கொள்கை இருக்குன்னு, உங்கள்கிட்ட என்ன கோட்பாடு இருக்குன்னு நீங்க கட்சி நடத்திக்கிட்டு இருக்கீங்க. உங்கள்ட்ட ஏதாவது கொள்கை இருக்குதா? ஏதாவது சொல்றீங்களா? எனது அண்ணன் கார்த்தி அண்ணன் உங்களை டிவியில கிளின்னு கிழிச்சுக்கிட்டு இருக்காரு. 40 எனது சொந்தங்களை நீங்க கொன்று குவிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு உங்க விஜய் பதில் அளிக்கிறாரு. நான் என்ன வேணாலும் செய்யுங்க, என்னோட தம்பிகளை விட்டுருங்க அப்படின்னு சொல்றாரு. அவர் ஒரு அரசியல் நடத்திக்கிட்டு இருக்காரா? நான் கேட்கிறேன். அவர் ஒரு அரசியல் தலைவரா? தலைவர் மாதிரி பதில் சொல்றாரா? பேசுறாரா? ஏதாவது ஒரு பண்பு இருக்கா? 40 உயிர்களும் அந்த உயிர்களுக்கு நான் தான் பொறுப்பு என்று ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மை அவரிடம் இல்லை. அந்த ஏத்துக்கிற மனப்பான்மை இல்ல. நீலாம் என்ன வேணாலும் செய்யுங்க, என்னோட தம்பிகளை யாரும் எதுவும் செஞ்சிடாதீங்க அப்படின்னு சொல்றீங்க. உனக்கு வெக்கமா இல்லையா? மானம் இல்லையா? ரோசம் இல்லையா? சூடு இல்லையா? சொரணை இல்லையா அப்படின்னு நான் கேட்கல. இன்ஸ்டாகிராம்ல, ட்விட்டர்ல, பேஸ்புக்ல கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் கேட்கிறேன்னு சொல்லி உளவுத்துறைகள் அதிகாரி ஐயா அவர்களே என் மீது வழக்கு போட்டாதீங்க. ஏன்னா பல வழக்குகளை நாங்க பயங்கரமா பேசிக்கிட்டு இருக்கோம். பல வழக்குகளை நாங்க பார்த்திருக்கோம். இது எங்களுக்கு புதிதாக போடப்படும் வழக்குகள் அல்ல. நாங்க பார்க்காத ஆட்களும் இல்ல. என் அண்ணன் செந்தமிழன் சீமான் அண்ணன் இருக்கும் வரை நாங்க எல்லா வேலையும் செய்வோம். எங்க அண்ணனை நீங்க இந்த தற்கொலை தாவேக்கிறவர் ரொம்ப ஒரு இதா பின்பற்றுறாங்க. அவர் என்ன மரங்களோட பேசுறாரு, மலைகளோட பேசுறாரு, கடல்ல போய் பார்வையிடுறாரு, கடல்ல போய் பேசுறாரு. இதெல்லாம் ஒரு எப்படி சொல்றது, மரம் இல்லைன்னா இந்த மனிதர்கள் இங்க யாரும் வாழ முடியாது. அது முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கங்க. மரமும் மலையும் கடல் சார்ந்த உயிரினங்கள், கடல்ல வாழ்ற உயிரினங்களை சாப்பிட்டதுன்னா உங்களுக்கு தொழுநோய் வந்துடும். எல்லாரும் வெள்ளையா தெரியணும். இங்க இருக்கிற மரங்கள் இல்லை என்றால் எல்லாருமே பாலைவனம் போல ஆகிவிடும். தமிழ்நாடு சுடுகாடா மாறிவிடும். நீங்க திமுகவுக்கு ஓட்டு போடுங்க, நாங்க வேணாம்னு சொல்லல. இப்ப புதிதாக இருக்கும் திருட்டு திராவிடத்திற்கு ஓட்டு போடுங்க, அதை ஒண்ணு நான் சொல்ல மாட்டேன். நீங்க யாருக்கு வேணாலும் ஓட்டு போடுங்க. தற்கொலை தாவேக்கிற ஓட்டு போடுங்க. அதையும் நான் பொருட்படுத்திக்க மாட்டேன், பெரிதா எடுத்துக்க மாட்டேன். ஆனால் ஒரு நாள் நீங்க ஓட்டு போடும் அந்த ஒவ்வொரு ஓட்டும் வீணாதான் போகும். எல்லாரும் மழை எடுத்துருவாங்க, மரத்தை அழிச்சிருவாங்க, தண்ணியை போர் போட்டு உறிஞ்சிருவாங்க. நிலத்துல தண்ணியை போர் போட்டு உறிஞ்சிட்டாங்கன்னா எப்படி மரம் வளரும்?
நீங்க 100 அடிக்கு போர் போட்டு நீ உன்னோட பயன்பாட்டுக்கு நீ யூஸ் பண்ணிக்கிட்டப்பா, உன்னோட பயன்பாட்டுக்கு வச்சுக்கிட்ட. மரத்தில் இருக்கும் வேறு எத்தனை அடிக்கு போகும்? சிந்தித்து செயல்படுங்கள். இல்லைன்னா செத்து போயிடும் மரம். அந்த தண்ணி இல்லை அப்படின்னா செத்து போயிடும். செத்து போயிருச்சுன்னா இந்த இடம் சுடுகாடாக மாறிவிடும், பாலைவனமாக மாறிவிடும். இன்னைக்கு இந்த இடத்துல எவ்வளவு பெரிய மரம் இருந்துச்சுன்னு யாருக்காவது தெரியுமா? இங்க எவ்வளவு பெரிய மரம் இருந்துச்சுன்னு எனக்கு தெரியும். அதே மாதிரி இங்க இருக்கும் நமது சொந்தங்களுக்கு தெரியும். இங்க வந்து ஒரு பெரிய ஒரு வேப்ப மரம் வந்து இங்க இருந்துச்சு. இன்னைக்கு இந்த இடத்தில் சற்று நேரம் கூட பகலில் உட்கார முடியவில்லை. இத்தனை பெரிய 4 வழிச்சாலை தேவையா? இவன் கொள்ளையடிச்சு வீட்டுக்கு கொண்டு வர்றதுக்கு எதுக்கு 4 வழிச்சாலை? ஏன் 4 வழிச்சாலை? எல்லாத்திலையும் திருடுறாங்க. அலையீச்சுப்பட்டி எனும் கிராமத்தில் பாலம் போட்டாங்க, முறைப்படி பாலம் போடல. கம்மாய்க்குள்ள போனோம், கம்மாய் கரம்பைக்குள்ள போகும்போது இதே மழை விழுகும் பொழுது கம்மாய் கரம்பைக்குள் போய் அந்த வாகனம் ஒரு வாகனமோட செல்ல முடியாது. எல்லாரும் சுத்தி அலைச்சுவட்டிக்கு போகணும்னா மலம்பட்டியை சுத்தி போகணும். அப்படி ஒரு அவல நிலைக்கு இதே திருட்டு திமுக வந்து உருவாக்குச்சு. எதுக்கு? அவங்க கொள்ளையடிச்சு வீட்டுக்கு கொண்டு வர்றதுக்காக, அவங்க கொள்ளையடிச்சு அவங்க வீடு கட்டிக்கிறதுக்காக. ஏண்டா நான் வந்து ஸ்டாலின் போட்டாவைய, நான் வந்து எடப்பாடியார் போட்டாவைய வச்சுக்கிட்டு திரியுறீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்லையா? சொல்லு, வெக்கமா இல்லையா? எப்படி பொண்டாட்டிகளை சோறு வாங்கி திங்கிறீங்க? திருட்டு திராவிடர்களை எப்படி பொண்டாட்டிகளை சோறு வாங்கி திங்கிறீங்க? உங்களுக்கு சோறு போடுறாங்களே அவங்களுக்காக உழைச்சு சம்பாதிங்க, அடுத்தவன் வயிற்றில் அடித்து சம்பாதிக்காதீங்க. இன்னைக்கு அலைச்சவட்டியில ஒரு கம்மாய் தூர்வாரப்பட்டிருக்கிறது. எனது அருமை சொந்தங்களே, நான் போய் சொன்னாலும் நீங்க போய் பாருங்க. அலைச்சவட்டியில ஒரு கம்மாய் தூர்வாரப்பட்டிருக்கிறது. அந்த கம்மாயின் நடுமடை, அதாவது மெயின் மடையில ஒரு அளவுக்கு ஒரு அடிக்கு கூட மண் எடுக்கப்படல. ஏன் அப்படின்னா அது கரம்பை. அதனால அந்த மண் எதுக்கும் தேவைப்படாது, யூஸ் இல்ல, விவசாயத்துக்கு மட்டும்தான் பயன்படும். விவசாயி யாரும் காசு கொடுத்து பணம் கொடுத்து வாங்குவதற்கு எங்களுக்கு வக்கு இல்லை. ஆனால் வரத்து வரக்கூடிய 1வது மடை, 2வது மடை, 3வது மடைக்கு கிட்டத்தட்ட 5 அடிக்கு செம்மண்ணை திருடி வித்து ஒரு டிராக்டருக்கு 1000 ரூபாய் என்று வித்திருக்கிறாங்க. இதை யாராவது கேட்க முடியுமா? இதே அலைச்சோட்டி நாங்க வாங்க, நாளைக்கு வாங்க, நான் ப்ரூவ் பண்றேன். எங்க வேணாலும் நாங்க வாங்க ப்ரூவ் பண்றேன். இதே அலைச்சோட்டில நடந்திருக்கு. இன்னைக்கு அலைச்சோட்டி பாதையில யாராவது போக முடியுமா? நான் உங்க அலைச்சோட்டில இருந்து கேட்கிறேன். அலைச்சோட்டி, சோனைப்பட்டி, மலம்பட்டியில இருந்து இந்த பாதையில் போக முடியுமா? யாரும் போக முடியாது. ஏன்னா 2 பக்கமும் கரம்பையை கொட்டி கொட்டி மலையில் இருந்து வரக்கூடிய தண்ணீர் வழிந்து ஓடி ரோடே கரம்பையா இருக்குங்க. ரோடே கரம்பையா இருக்கு. நீங்க வண்டி வாகனத்துல போகும்போது உள்ள வலிக்கு எத்தனை பேர் விழுந்திருக்காங்கன்னு தெரியுமா? ஒரு முறையாக ரோடு போடுறியா? ஒண்ணும் செய்ய மாட்ட. நீலாம் வந்து எங்களுக்கு வந்து நீ வந்து எங்களை வந்து ஆட்சி அமர்த்தி என்ன பண்ண போற? ஆகையால் சிந்தித்து செயல்படுங்கள். நான் ஒன்றுதான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எனது அருமை சொந்தங்களே, தாய் தமிழ் உறவுகளே, நீங்கள் திருடர்களுக்கு ஓட்டு போடுங்க. நான் வேணாம்னு சொல்ல. நீங்க என்னதான் போட்டாலும் அந்த ஓட்டு 1 ரூபாய்க்கு கூட பிரயோஜனம் இல்லை. உங்களோட காசை திருடி திண்டுகிட்டே தான் இருப்பாங்க, சுரண்டிக்கிட்டே தான் இருப்பாங்க. நீங்க வந்து நீங்க நல்லதுன்னு நினைச்சு ஓட்டு போடுறீங்க. தயவு செய்து மாறுங்க. மாற்றத்திற்கான அரசியலை கொண்டு வாங்க. புதுசா ஒரு ஆளை கொண்டு வாங்க. நான் வந்து உங்களை வேணாம்னு சொல்லலை, எங்களை தான் கொண்டு வரணும், நாங்க தான் நல்லா பண்ணுவோம் அப்படின்னு நாங்க சொல்லவே இல்லை. ஆனா எல்லாரையும் விட எங்க அண்ணன் செந்தமிழர் சீமான் அவர்களின் பேச்சை கேட்டு நீங்கள் வாக்களித்தீர்கள் என்றால் உங்களுடைய வாக்கு எங்கேயும் மிஸ் ஆகாது. நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும்தான் நீங்க வாக்களிப்பீங்க, வேற யாருக்கும் வாக்களிக்க மாட்டீங்க. இது சத்தியம். இன்னைக்கு வந்து ஜாதி பெயர் பலகைகளை நீக்குகிறோம். தெய்வேந்திர குல வேளாளர் தெரு, தேவர் தெரு, தெய்வேந்திர குல வேளாளர் தெரு, நாடார் தெரு, செட்டியார் தெரு, கோடார் தெரு, பல்லர் தெரு, பறையார் தெரு அப்படின்னு இருக்கிற தெருவோட சாதி பெயர்களை எடுக்கிறோம்னு சொல்லிவிட்டு இன்னைக்கு சீடி நாயுடு அப்படின்ற ஒரு பாலத்தை ஓபன் பண்ணிருக்கிய. நீ உனக்கு வெக்கம் இல்லையா? நான் இதை கேட்கிறேன். ஏன்னா வழக்கு போடு, ஒண்ணும் பிரச்சனை இல்லை. ஒரு பாலத்துக்கு வந்து ஜிடி நாயுடுன்ற பெயரை நீ எப்படி வைப்பா? நீ வந்து நான் வந்து திராவிட ஆஸ்தி, நாங்க வந்து பெரிய ஆளு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. கோயம்புத்தூர்ல இது உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். எல்லாரும் இது பண்ணு. ஹலோ உண்மையிலே நான் ஒன்னே ஒண்ணு சொல்லி
நீங்க இருக்கீங்க. பெண்களோட கழிப்பறையில கொள்ளையடிச்சிருக்காங்க. அது யாருக்காவது தெரியுமா? பெண்களோட கழிப்பறை வந்து கட்டி கொடுத்துருக்கான். ஒரு பெண்ணை வந்து சிறுநீரகம் கழிக்கிறதா எப்படி அப்படியே பார்த்துக்கிட்டே வந்து சிறுநீரகம் கழி. ஏண்டா இதே உன்னோட அப்பா ஆத்தா அவங்களோட அந்த பிள்ளை படிக்கும் போது இந்த மாதிரி நீ பள்ளி கொடுப்பியா? நான் தெரியாம கேட்கிறேன். சிந்திச்சு செயல்படுங்க. எல்லாத்துலயும் கொள்ளையடிக்கிறாங்க. உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. எதுக்கு கொடுக்குறாங்க? உங்களுடைய பணம் 1000 ரூபாய் வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த தீபாவளிக்கு யார் எவ்வளவுக்கு ட்ரெஸ் எடுத்தீங்க? குறைந்தது கேவலம் 15,000 ரூபாய்க்கு நீங்க ட்ரெஸ் எடுத்திருக்கீங்க. 5000 ரூபாய்க்கு சாமான் வாங்கியிருக்கீங்க, சாப்பிடுறீங்க. அந்த காசு உங்களுக்கு அவர்கள் கொடுக்கும் 1000 ரூபாய் வருடத்திற்கு 12,000 மட்டும்தான் இருக்கு. ஆனா இன்னைக்கு ஒரு நாளைக்கு நீ 15,000 ரூபாய் செலவு பண்ற அப்படின்னா உங்களை அடிமைப்படுத்தி இருக்கலாம். ரோட்ல போற பஸ் பேருந்து, பெண்களுக்கு பேருந்து இலவசம் சொல்லி நாடகம் போடுறான். அந்த பஸ்ஸை பார்த்திருக்கீங்களா? பஸ்ல உட்கார்ந்து உங்களால போக முடியுமா? அந்த சீட்டு எப்படி இருக்குன்னு தெரியுமா? மழை விழுந்தால் கொடையை பிடிச்சுக்கிட்டு நிக்கிறாங்க. ஒரு பிள்ளை வந்து ஒரு கொடை கொண்டு போகுது. கொடை எதுக்குடா கொண்டு போற அப்படின்னு கேட்கிறேன். அதுக்கு அவன் சொல்றான், ஐயா புத்தகம் வந்து நனைஞ்சிரும், நான் பஸ்ல போகும்போது கொடையை ஏன்னா பஸ்ல வேற பாதுகாப்பா போறேன் பாதுகாப்பா வர்றேன்னு சொல்லி அவர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. பெண்களுக்கு இலவசமா கொடுக்குற யாருங்க சொன்னது? பஸ்ஸே இங்க தொர்றுன்னு ஒழுகுது, அதுல வந்து தாறு வச்சு பூசிக்கிட்டு வர்றாங்க. இப்படி உங்களை அடிமைப்படுத்திக்கிட்டே இருக்க, இன்னும் அடிமைப்படுத்த இலவசம் சொல்லி